ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாத்தம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வையமுண்டாடிலை மேவும் மாயன் மணி நீள் முடி பையொள் நாகத்தனையான் பயிருமிடமென்பரால் தையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திழி புனல் சூழ் தென்னரங்கமே. திருவரங்கர் திருவிழா தாத்பரியங்கள். இராப்பத்து என்னும் திருவாய்மொழி திருநாளில் அழகிய ஆயிரக்கால் மண்டபத்தின் மத்தியில் உள்ள அழகான திருமாமணி மண்டபத்தில் வீற்றிருப்பார் பெருமாள். அரையர்களால் திருவாய்மொழி சேவிக்கப்படும். திருவாய்மொழியின் இறுதி பாசுரமான சூழ்விசும் பனிமுகில் என்று தொடங்கும் பதிகத்தின் தாத்பரியங்கள் நாடகம் போல் நடத்தி காட்டப்படும். பரமபதத்திற்கு செல்லும் முமுக்ஷுவாய் ரங்கநாதனே நடிக்கிறார். பெருமாள் புறப்படும் முன் ஆரியப்படால் வாசல், நாழிகை கேட்டான் வாசல் முதலியவை மூடப்படுவது, அறிவென்னும் தாழ் கொழுவி ஐம்புலனும் தம்மில் செறிவென்னும் தின்கதவம் செம்மி மறையென்னும் நன்கோதி நன்குணர்வார் காண்பரே நாள்தோறும் பைங்கோத வண்ணன் படி என்றபடி இந்திரியங்கள் ஐம்புலன்களின் வழியாக வெளிச்செல்வதை தடுக்க முதலில் அவைகளை மூட வேண்டும் என்பதை குறிக்கிறது. பெருமாள் ரத்ன அங்கி சாத்தி புறப்படுவார். அப்பொழுது சந்நிதி வாசல் திறக்கப்படுவது சுஷும்னையில் உள்ள பிரம்ம கிரந்தியை பேதிப்பதாகும். சந்நிதிக்கு வெளியில் கீழே நிற்கும் உத்தம நம்பி ஸ்தானிகரால் வினயத்துடன் கையால் சமிக்ஞை செய்து அழைக்கப்படுவார். அவர் பெருமாள் பக்கத்தில் சென்றதும் அவருக்கு பட்டு தொங்கு பரிவட்டம் கட்டி பெருமாளுடைய பட்டிலிருந்து கிழிந்து போன ஒரு சிறிய துண்டு அவர் தலையில் வைக்கப்படும். இதன் பொருள் மேலே நடக்க இருக்கும் நாடக ரூபமான உற்சவத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பாளியாக உத்தம நம்பி நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறது. உன் வையம் தாவிய மலரடி கீழ் முந்தி வந்து நான் நிற்க முகப்பே கூவிப்பணி கொள்வாய் என்னும் நம்மாழ்வார் பாசுரம் நடத்தி காட்டப்படுகிறது. அதற்கு பின்னர் மணியக்காரருக்கும் கந்தாடை ராமானுஜ ஐயங்காருக்கும் தலையில் பட்டு துண்டு இட்டு அவர்கள் உத்தம நம்பிக்கு உதவியாளர்கள் என்பது காட்டப்படுகிறது. மேலப்படி வழியாக பெருமாள் கீழே இறங்கியவுடன் படி சாதித்த பிறகு அங்கு நின்று கொண்டிருக்கும் 8 பேருக்கும் தலையில் பட்டு துண்டுகள் வைக்கப்பட்டு திருவரங்க கூட்டத்தார் என்று அருளப்பாடு சாதிக்கப்படும். அவர்கள் பெருமாளுக்கு முன் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ரெங்கநாதன் விஷயமாக பாடிய அஷ்டப்பிரபந்தம் சொல்லிக்கொண்டு துறை மண்டபம் வரையில் போவார்கள். பகவான் திருவடியில் தனது ஆத்மாவை சமர்ப்பிக்கும் போது முழு ஹூங்காரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. பெருமாள் அங்கிருந்து 4 அடி சென்றவுடன் சாத்தாத வைஷ்ணவர்கள் எழுமினென்று இரு மருங்கிசைத்தனர். முனிவர்கள் வழி இது வைகுந்தர்க்கென்று வந்தெதிரே என்று முக்தனை பரமபதத்துக்கு அழைத்து செல்லும் ஆதிவாகிகர்களாக நடிக்கிறார்கள் என்பதை காட்ட அவர்கள் தலையிலும் பட்டு துண்டுகள் வைக்கப்படும். பிறகு யாகசாலை மூளைக்கு சென்று கிழக்கே திரும்பியதும் திருப்பணி செய்வார் ஒரு பாத்திரத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்து பெருமாள் முன் சேர்ப்பர். இதன் தாத்பரியம் மேலுலகத்தவர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்பதாகும். பிறகு பெருமாள் நாழிகை கேட்டான் வாசலுக்கு முன் நின்றவுடன் அந்த வாசல் கதவுகளை திறக்கும்படி ஆக்ஞாபிக்கப்பட்டு அவை திறக்கப்படும். இந்த வாசல் திறந்தால் சுஷும்னையில் உள்ள விஷ்ணு கிரந்தி என்னும் தாள்கள் திறக்கப்படுவதாகிறது. அதன் பின்னர் பெருமாள் பரமபத வாசலுக்கு எதிரில் சென்று வடக்கு முகமாக நின்று அந்த கதவுகளை திறக்கும்படி நியமித்தவுடன் அவை திறக்கப்படும். இதனால் ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள ருத்ர கிரந்தி பேதிக்கப்பட்டது குறிக்கப்படுகிறது. இந்த வாசலுக்கு கிழக்கு பக்கத்தில் உள்ள கிணறு விரஜாநதி ஸ்தானத்தில் உள்ளது. பெருமாள் இந்த வாசலுக்கு போனவுடன் அதுவரை சாத்தி வந்த போர்வை மாலைகள் முதலியவற்றை களைந்து புது மாலைகள் சாத்துவது
விரஜா நதியில் ஸ்நானம் பண்ணும் முக்தனுக்கு பழைய சரீரம் போய் வேறு திவ்ய சரீரமும் சதுர்புஜ சங்க சக்கராதிகளும் ஏற்படுகின்றன என்பதை காட்டுவதாகும். அதனால் ஏற்படும் விசேஷ காந்தியோடு ஒளி கொண்ட சோதியாய் உடன் கூடுவது காட்டப்படுகிறது. பரமபதவாசல் திறந்தவுடன் எக்காலம் முதலிய வாத்தியங்கள் ஊதப்படுகின்றன. பெருமாள் எழுந்தருளும் போது மத்தியில் உபயங்களில் நின்று அமுது செய்து வருவது எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் என்பதன் பொருளாகும். அடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள என்றபடி ஆழ்வார்களும் உடையவரும் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் சொல்லும் கோஷ்டி குறிக்கப்படுகிறது. கொடிமணி நெடுமதில் கோபுரம் குருதினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே என்பதன் பொருள் பெருமாள் தவிட்டரை வாசல் நுழைவதால் நிரூபிக்கப்படுகிறது. இவ்வாறு அந்த பதிகத்தில் உள்ள கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர், நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் என்பது தேவதாசிகள் தீபமேத்தி நிற்பதை குறிப்பதாகும். இவ்வாறு எல்லா பகுதிகளுக்கும் விளக்கங்களை காட்டிய பின் பெருமாளுக்கு முன் மண்டபத்தில் ஆழ்வார்கள் எழுந்தருளியிருப்பது மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்றபடி முக்தனை சத்கரித்து அவன் ஆனந்த பரிதனாயிருப்பதை காட்டுகிறது. பிறகு பெருமாள் முன் நாளுக்கொரு 10 10 நாளும் திருவாய்மொழி சேவிக்கப்படும். பனிக்கால போர்வை சாத்திக்கொண்டு விலாமிச்சிவேர் சப்பரத்தில் எழுந்தருளுவார். கொட்டகையில் மல்லாரி என்னும் வாத்தியத்துடன் பலவித வாத்தியங்களும் வாசிக்கப்பட்டு வீணை இசையோடு நாழிகேட்டான் வாசலிலிருந்து சந்நிதிக்கு செல்லுவார். 47ஆம் திருநாளன்று கங்குலும் பகலும் என்ற பதிகத்தை நம்மாழ்வார் நாயகி பாவத்தில் நின்று பகவான் மனமுருகும்படி பாடி தனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என பிரார்த்தித்ததை கேட்டு சேவை கொடுத்ததை காட்ட அர்ச்சகர்கள் பெருமாளை தங்கள் கையில் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து நிமுவு நேரம் நிற்பார்கள். ஆயிரங்கால் மண்டபத்தில் நாயகி பாவத்தில் நாச்சியார் திருக்கோலத்தில் நிற்கும் நம்மாழ்வார் முன் மேற்சொல்லிய பாசுரங்களை அரையர்கள் சேவிப்பார்கள். பிறகு பெருமாள் மண்டபத்திற்கு எழுந்தருளுவார். 48ஆம் திருநாள் வேடுபரி உற்சவம் நடக்கிறது. பெருமாள் குதிரை வாகனத்தில் புறப்பட்டு தவிட்டரை வாசலுக்கு முன்புள்ள வெளியில் வையாளி காண்கிறார். திருமங்கையாழ்வார் பெருமாளை வழிமறித்து திருடிக்கொண்டு போனது முதலானவை காட்டப்படும். பெருமாளால் உபதேசிக்கப்பட்ட அஷ்டாட்சர மந்திரத்தின் மகிமையால் பெரிய பக்தராக மாறி வாடினேன் வாடி என்று தொடங்கும் பாசுரத்தை சேவிக்க பெருமாளும் கேட்டுகந்து ஆயிரங்கால் மண்டபம் எழுந்தருளுகிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வண்டார் பூமாமலர் மங்கை மணநோக்கமுண்டானே உன்னையுகந்துகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு என் செய்யினாய் சொல்லு நான் வேதம் கண்டானே கண்டபுரத்துறையம்மானே